பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திக்கிறதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது கூட ஜே மீடியா, அவங்க பெராக்கா குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இவர்கள் எடுக்கிற இந்த முயற்சி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இதில் இணைந்து செயல்படுகிற ஒவ்வொரு சகோதரர்களையும் குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார். இன்னும் பெரிதானவைகளை காண்பாய் என்ற வார்த்தையின்படியே இந்த ஜே மீடியா உலகமெங்கும் அநேகராலே பார்க்கப்படுகிற ஒரு டிவி சேனலாய் செயல்படும் என்பதை நான் நம்புகிறேன். அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் என்னை உங்கள் நடுவில் தேவன் ஒரு சாட்சியாய் வைத்ததற்காக தேவனை அதிகமாய் ஸ்துதிக்கிறேன். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 43:10-12 சொல்கிறது, நீங்களே எனக்கு சாட்சிகள். சாட்சிகள் அப்படின்னு சொன்னால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறது தான் சாட்சி நம்ம நினச்சிடுறோம். பல வேளைகளில் நம்ம உடைக்கப்படும் போது, ஒருவேளை மரணத்தை சந்திக்கிற சூழ்நிலைகளில் தேவன் நம்மை மறந்துட்டாரோ கைவிட்டாரோ அப்படின்னு கலங்கி போகிறோம். அந்த வேளைகளில் தான் நம்ம தேவனுக்கு சாட்சிகளாய் மாறப்போகிறோம் என்பதை நம்ம விசுவாசிக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் கூட 2004, சரியாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 2003 டிசம்பர்லேருந்து 2004 மிக பாரமான ஒரு வருடம் அது. இந்த வேளையில் கூட அந்த வருடத்தில் முதலாய் என்னுடைய வாழ்க்கையில் நான் கேட்ட அந்த வார்த்தை கேன்சர். இன்னைக்கு கேன்சர்னாலே எல்லாருக்கும் பயம். கேன்சர்னாலே அவ்வளோதான், வாழ்க்கை முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒவ்வொருவருக்குள்ளாக வருகிற அதே பயத்தை சந்தித்த வருடம் அது. மிக சாதாரணமாக, ரொம்ப சாதாரணமாக ஒரு வயிற்று வலி அப்படின்னு சொல்லி மருத்துவர்களை பார்த்தபோது அந்த டெஸ்ட்டில் இவங்களுக்கு கேன்சர் அப்படின்னு கண்டுபிடிச்சு அவங்க சொல்லும்போது நான் முதலாவது உடைந்து போனேன். அது தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வலி, ஒரு பாரம், எல்லாரையும் போலவே துக்கம், எல்லாத்துக்கும் மேலா தேவன் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை என்னோடு கூட இருந்ததுனால அந்த பாரத்தில், துக்கத்தில், வருத்தத்தில், வலியில் நான் உடைந்து போகாமல் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக சாட்சியாக இருக்கிறேன். ஒருவேளை நீங்கள் கூட இந்த நாளில் அப்படிப்பட்ட பாதைகளை கடக்கிற ஆட்களாக இருக்கலாம். பயப்படாதீங்க, தேவன் உங்களை சுகமாக்குவார். அவராலே கூடாதது என்று சொல்லி ஒன்றுமே இல்லை. இந்த 2004 இந்த 2024 வரைக்கும் 20 ஆண்டு காலங்கள் நான் கடந்திருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னா தேவனுடைய கிருபை தான். அவர் நம்மை படைக்கும் போதே ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் கஷ்டமே வரக்கூடாது, வியாதியே வரக்கூடாது, எந்த குறைவுமே வரக்கூடாது, அப்போதான் தேவன் நம்மோடு இருக்கிறாருன்னு நினச்சிடுறோம். கஷ்டப்படும் போது தான், வியாதிகள் பலவீனங்கள் வரும்போது தான் தேவனுடைய வல்லமை நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். என்னுடைய வாழ்க்கையில் கூட இந்த கேன்சர் என்னுடைய சரீரத்தில் வராதிருந்தா சராசரி ஒரு பெண்ணாய் வாழ்ந்திருப்பேன். கிறிஸ்துவை அறியாமலே போயிருப்பேன். அவருடைய வல்லமை தெரியாமலே போயிருந்திருக்கோம். வேதாகமத்தில் எழுதப்பட்ட எல்லா வார்த்தைகளும் ஜீவன் உள்ளவைகள். அது சும்மா பேசுகிறதற்கோ அல்லது பிரசங்கம் பண்ணுவதற்கோ மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் ஜீவனாய், சுகமாய், சமாதானமாய், ஆசீர்வாதமாய் இருக்கிறதற்காக எழுதப்பட்டவைகள். அதற்கு நான் தான் சாட்சி. என்னை 2004 கேன்சர் இன்ஸ்டியூட்டில் மருத்துவர்கள் செக் பண்ணிட்டு சொன்ன ஒரு வார்த்தை, இவங்க பிழைக்க மாட்டாங்க, அதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எல்லா மருத்துவர்களும், அங்கே இருந்த சாதாரண மருத்துவர்களிலிருந்து அவங்க உயர்ந்த பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் வரையும் சொன்னது, இவங்க 1 வாரம், 4 நாள் அல்லது 1 வாரம் மட்டும்தான் உயிரோடு இருப்பாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா சரீரம் முழுவதும்
இந்த கேன்சர் பரவிருச்சு, 4th ஸ்டேஜ்னு சொன்னாங்க. கேன்சருக்கு 4 ஸ்டேஜ் இருக்குது அப்படின்றதே எனக்கு அங்கே தான் தெரியும். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் அப்படிப்பட்ட பாதையை கடந்து கொண்டிருந்தா, ஐயோ இவ்வளோ ஒரு முத்தின நிலையில் இருக்கிறோமே, தேவனை தானே நம்பி இருந்தோம், செத்து போயிடுவோமோன்னு பயப்படுறீங்களா? சாக மாட்டீங்க, உயிரோடு தான் இருப்பீங்க. தேவனுக்கு ஸ்டேஜோ அல்லது அந்த வியாதியோ ஒன்றுமே இல்லை, நம்முடைய விசுவாசம் மட்டும்தான் தேவச்சனமே. அவங்க சொல்லும்போது இந்த 4th ஸ்டேஜ்னா என்னன்னு நான் கேட்டேன். 1st ஸ்டேஜ் ஒரு வாய்ப்பு இருக்குது, மெடிசன் கொடுக்கலாம். 3 விதமான மருத்துவ முறை இருக்குது கேன்சருக்கு. ஒன்று கீமோதெரப்பி, ரேடியேஷன், சர்ஜரி. 1st ஸ்டேஜ்னா சர்ஜரி பண்ணிடுவாங்க. 2nd ஸ்டேஜ்னா ஒருவேளை அந்த ரேடியேஷன் கொடுப்பாங்க. 3rd ஸ்டேஜ்னா 3 கூட கொஞ்சம் முயற்சி செய்வாங்க. 4th ஸ்டேஜ்க்கு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. அந்த நிலைமையில் நான் இருக்கும்போது தேவன் என்னோடு கூட பேசினான். இப்படி ஒரு வியாதி வந்தபோது நான் வாசித்த வார்த்தை, இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பினது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே லாசரு செத்து போயிட்டான் ஆண்டவரே, அவனுடைய சரீரம் அழுகி போச்சு, நாற்றம் எடுத்தது, அவனையே சுகமாக்கினீங்களா ஆண்டவரே, என்னை சுகமாக்க உம்மால முடியும், நான் விசுவாசிக்கிறேன்னு பேசின அந்த வார்த்தைகள், நம்பின அந்த நம்பிக்கை என்னை உயிர்ப்பித்தது. இன்றைக்கி நீங்கள் வார்த்தைகளை நம்புங்க. மருத்துவர்கள் சொல்கிற எதையும் நம்ப வேண்டாம், விசுவாசிக்க வேண்டாம். ஒருவேளை இது ரொம்ப ஈஸியாக நம்பிட்டா நிறைய பேர் நினைக்கிறாங்க, விசுவாசம்னு பேசுகிறோம், விசுவாசிட்டா உடனே சுகம் கிடைச்சிருமா? அந்த பாதைகள் கடுமையானது. கேன்சர் அப்படின்னாலே கேன்சர் வலி அதிகம், ட்ரீட்மெண்ட்டோட வலி அதை விட அதிகம். அந்த ட்ரீட்மெண்ட்டில் என்னுடைய சகோதரர்லாம் கேட்கும்போது, உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள், தேவன் அவரால் செய்ய முடிந்ததை செய்வார்னு சொல்லும்போது 6 கீமோதெரபி கொடுக்க சம்மதிச்சாங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு வேளை இந்த முதல் கீமோதெரபிலே அவங்க உயிரோடு இருக்கலாம், இல்லாட்டி இறந்து போகலான்னு சொன்னாங்க. தலையில் இருக்கிற முடியெல்லாம் கொட்டிடும், சரீரம் வேறு மாதிரி மாறிடும். அவங்க சொல்லும்போது அதை ஒவ்வொரு பார்ட்லேயும் அந்த கீமோதெரபி சரீரத்தில் கொடுக்கும்போது நம்முடைய நம்முடைய சரீரத்தின் நிலை வேறு மாதிரி ஆகிடும். சகோதரி, ஒருவேளை இன்றைக்கு கூட நீங்கள் அப்படி கேன்சர் வியாதியில் இதை பார்த்து கொண்டிருந்தா, தேவன் வல்லமை உள்ளவர்ன்றதை மறந்துடாதீங்க. என்னுடைய சரீரத்தை உயிர்ப்பித்தவர் இயேசு. சாப்பிட முடியாது, எதையுமே செய்ய முடியாது, எழுந்து நடக்க முடியாது, அவ்வளோ ஒரு பலவீனத்தை, சரீரத்தில் இருக்கிற எல்லா கிருமிகளும் மொத்தமாக அழிஞ்சிரும். பார்த்தீங்கன்னா பிளட் லெவல் எல்லாம் குறைஞ்சிரும், எதுவுமே பண்ண முடியாது, எந்த வியாதியும் உடனே தாக்கக்கூடிய நிலைமையில் வந்துடும். ஐசோலேட்டடாக தான் இருக்கணும். அவ்வளவு பாரத்துலேயும் மனிதர்கள் உதவி செய்ய முடியாத இடத்துல என் இயேசு எனக்கு உதவியாக இருந்தார். அந்த பலவீனத்தில், அந்த வியாதியில், அந்த வலியில் இயேசு மாத்திரம் இல்லாதிருந்திருந்தா எப்பயோ மண்ணோடு மண்ணாய் போயிருப்பேன். ஒரு நோக்கம் உண்டு. ஒவ்வொருவரையும் தேவன் படைக்கும் போது ஒரு நோக்கத்தோட படைக்கிறான். என்னுடைய குழந்தை இப்போ ரொம்ப சின்ன குழந்தை, ஒரு 3 மாதம் தான் அவனுக்கு ஆயிருந்தது. அவனை பிரிந்திருக்கிறதே மிகவும் கொடுமையான ஒரு வலி, ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. இது எல்லாம் தாண்டி இந்த வார்த்தைகளில் இருந்த பலன், தேவன் மேலே வைத்திருந்த அந்த நம்பிக்கை, அவர் என்னை அழைத்த அழைப்பின் நிச்சயம், இன்னைக்கு ஒரு ஊழியக்காரியாய் உங்கள் முன்பாக இருக்கிறேன். பல இடங்களில் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தோம். எப்படியாவது சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா, சுகம் கிடைக்குமா என்ற சூழ்நிலையில் இருந்தபோது தேவன் 2010 பேசினார். நீ உனக்கு மெடிக்கலி செய்ய வேண்டிய காரியங்களை நான் செய்வேன். அப்போ பெங்களூரில் இருக்கிற மணிப்பால் மருத்துவமனைக்கு போனாங்க. என்னுடைய அக்கா இருந்தாங்க.
அங்கே போகும்போது எந்த ஒரு டாக்டருமே சரீரத்தை தொட்டா, ஒருவேளை இவங்க சரீரத்தில் கை வச்சாலே ஆன் டேபிள் இறந்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் எல்லா மருத்துவர்களோடும் பேசி, பல நாட்கள் அவர்களோடு கூட பேசி, இயேசு என்னை சுகமாக்குவார், நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி பல இடங்களிலெல்லாம், வெளிநாடுகளில் கூட இருக்கிற கவுன்சிலெல்லாம் பேசும்போது ஒருவர் கூட இவங்க பிழைப்பாங்கன்னு சொல்லாத சூழ்நிலையில் தேவன் என்னை சுகமாக்கினார். இந்த நாளில் கூட அதை யோசிக்கும்போது, இந்த 20 ஆண்டு காலங்கள் நான் கடந்தது எத்தனை பேருக்கு தெரியும்? ஒருவேளை யாராலும் இதை புரிந்து கொள்ள முடியும்? நம்மை அறிந்த தேவனால் மட்டும்தான் முடியும். அவர் எப்படிப்பட்ட தேவன்? அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். நம்ம படிச்சுட்டு, வேதத்தை படிச்சுட்டு நம்மளால விசுவாசிக்க முடியல. நீங்கள் விசுவாசித்தால், இயேசு சொன்னார் மார்த்தாளை பார்த்து, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நான் பார்த்துருக்கிறேன் அவருடைய மகிமையை. நான் செத்துருவேன்னு சொல்லும்போது 2004 2008 வரைக்கும் நான் கடந்து வந்த பாதைகள் மிக கடினமான ஒரு பாதை. 2008 கடைசி நிமிஷம் நான் ஒரு நாள் என்னுடைய சரீரத்தில் என்னுடைய இருந்த இரத்தம், பிளட்ல தான் உயிர் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, என்னுடைய சரீரம் சுத்தமாக மனிதர்கள் வாழ வேண்டிய அந்த பிளட் லெவல் இல்லை. படுத்த படுக்கையாக இருக்கிறேன். என்னால் சாக போகிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது. இந்த 2008 அப்போலோ மருத்துவமனைக்கு என்னை கொண்டு போனாங்க எமர்ஜென்சியில். அப்போ என்னை சுற்றி இருந்த நிறைய மெஷின்ஸ் வைத்திருந்தாங்க. வயிற்றிலெல்லாம் ஒரு தாறுமாறாய் இருந்தது. என்னுடைய சரீரத்திலிருந்து என்னுடைய ஜீவன் போகிறத நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். மருத்துவர்கள் சொன்னாங்க, எல்லாருக்கும் சொல்லிடுங்க, இன்னொரு 10 நிமிஷத்தில் இவங்க செத்து போயிடுவாங்கன்னு சொன்னாங்க. அப்போது என்னுடைய டைட்டஸ் அண்ணன் என் பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க என் கையை பிடிச்சிட்டே இருக்காங்க. அவங்க கண்ணில் இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு. அப்போ நான் ஒரு பாதாளம் போல ஒரு இடத்துக்குள்ளே கடந்து போகிறேன். அது ரொம்ப பயங்கரமான ஒரு இருள். அந்த இருளுக்குள்ளாக நான் போகும்போது ஒரு ஸ்டேஜ்க்கு மேலே என்னால் தைரியமாய் அந்த இடத்த பார்க்க முடியல. என்னுடைய ஜீவன் அதுக்குள்ளே போயிட்டே இருக்கு. இங்கே மேலே இருக்கிற ஒவ்வொரு அந்த மெஷினும் ஆஃப் ஆகிட்டே இருக்கு. எனக்கு நல்லா தெரியுது, இன்னும் சில நிமிஷங்களில் நான் சாக போகிறேன்னு. அந்த மரண பள்ளத்தாக்குக்குள்ளே நான் போகிறதை நான் உணர்கிறேன். அப்போ ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் நான் சொல்கிறேன், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர்னு சொன்ன அடுத்த நிமிஷம் ஒரு ஃபயர் பால் அந்த பள்ளத்துக்குள்ளாக உருண்டோடி வந்து என்னை கரம் பிடித்து வெளியே கொண்டு வந்ததை நான் பார்த்தேன். அந்த நிமிஷத்தில் எல்லா மிஷினும் செயல்பட ஆரம்பித்தது. நான் கண்ணை திறந்து என் கண்ணாட்டு சொன்னேன், ஆனால் நான் சாக மாட்டேன், நான் ஊழியம் செய்வேன். இன்றைக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை அந்த நாட்களை நினைக்கும் போது 2008 இது 2024 கடினமான பாதைகளை கடந்த போதெல்லாம் என்னுடைய குடும்பத்தை யோசிக்கிறேன். அந்த ட்ரீட்மெண்ட்டில் எனக்கு என்னுடைய தலையில் இருந்த முடியெல்லாம் கொட்டி போச்சு. இன்றைக்கு கூட காலையில் என்னுடைய சகோதரியோடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளை செல்வேன், என்னை பெங்களூர்லேருந்து கூப்பிட்டான். சித்தி, இந்த வாலிப நாளில் எந்த ஒரு பாவமும் செய்யாமல் இந்த பூமியில் கிறிஸ்து தான் தேவன், அவர் ஜீவன் உள்ளவர்னு நான் வாழறதுக்கு ஒரே காரணம் உடைய சாட்சி தான் சித்தின்னு சொன்னான். 20 ஆண்டு காலங்கள் எப்படி கடந்தோம். அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கார் இல்லாத காலம் அது. நாங்கள் இருந்து பெங்களூர் போகும்போது ஒவ்வொரு முறையும் அருமையான ஒரு சகோதரர், நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஃபுல்லாக வரும்போது இதை பயன்படுத்துங்கன்னு அவருடைய காரை கொடுத்துருந்தாரு. அங்கே நாங்கள் போகும்போது சின்ன பிள்ளைகளாக இருப்பாங்க. என்னுடைய மகனும் சின்ன குழந்தை, செல்வினும் சின்ன பிள்ளைங்க, 2 சின்ன பிள்ளைகள். என்னுடைய அப்பா மாத்திரம் இருப்பாங்க. அவன் சொல்லும் போது, ஒரு நாள் இந்த ட்ரீட்மெண்ட்டில்
என்னுடைய சரீரம் முழுதும் கருப்பாக மாறிடுச்சு. நெகம்லாம் கருப்பாயிருச்சு. நாக்கு முழுவதும் கருப்பாயிருச்சு. அந்த நாக்கை கொஞ்சம் நீட்டுங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய சகோதரி பார்க்கும்போது, சின்ன பிள்ளைங்க இவங்க 2 பேரும் பார்த்து, நான் அதை பார்த்து நான் இப்போ நினச்சி பார்க்குறேன் சித்தி, மகிமையாய் தேவன் உங்களை வைத்திருக்கிறார்னு சொன்னா, அவர் ஜீவன் உள்ளவர், உயிரோடு இருக்கிறார்ன்றதுக்கு நீங்கள் மிகப்பெரிய சாட்சின்னு சொன்னான். நான் யோசிச்சு பார்க்குறேன், என்னுடைய சரீரத்தை உயிர்ப்பித்தவர் இயேசு, அந்த வியாதியிலிருந்து என்னை சுகமாக்கினவர் இயேசு. என்னுடைய தலையில இருந்த முடியெல்லாம் கொட்டும் போது எங்கள் அம்மா கதறி கதறி அழுதாங்க. என் பிள்ளை எவ்வளவு அழகு, அவளுக்கு எவ்வளோ நீள முடி இருந்தது, இதெல்லாம் அப்படி போயிருச்சு, அவ எப்படி வெளியே போவா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த ஒரு மருத்துவர் சொன்னாங்க, அவங்க பேர் சுமனா, கேன்சர் இன்ஸ்டியூட்டில். அவங்க சொல்லும்போது சொன்னாங்க, உங்கள் பொண்ணு உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம், இந்த முடி என்ன பெரிய முடின்னு சொல்லி. நாங்கள் பெங்களூரில் என்னுடைய தலையில் இருந்த முடியெல்லாம் கொட்டினும் போது ஒரு விக் வாங்கிறதுக்காக டாக்டர் சொன்ன இடத்துக்கு போனோம். அந்த மருத்துவர் சொன்னாங்க, இவங்களுக்கு முடி வளர வாய்ப்பே இல்லை, இனிமேல் வளராது, பெர்மனண்ட்டாக வைக்கும்படி வாங்கிக்கொள்ளுங்க. என்னுடைய அக்கா பையன் காலையில் சொல்லும்போது சொல்கிறான், சித்தி நான் அதை நினச்சி பார்க்குறேன், எவ்வளோ அழுதோம், எவ்வளோ கண்ணீர் விட்டோமே, இன்னைக்கு தேவன் உங்களை மகிமையாக வைத்திருக்கிறாரு, அதுதான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிட்டுன்னு. சகோதரி சகோதரியே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை அந்த நாட்களை நினைக்கும் போது கடுமையான பாதைகளை கடந்திருக்கிற, ஒருவேளை சாப்பிடவே முடியாத சூழ்நிலைகள், அதெல்லாம் நடக்கவே முடியாத சூழ்நிலைகள், ஒரு ட்ரீட்மெண்ட்டை தாங்குற அளவுக்கு பலனே இல்லாத சூழ்நிலைகள், எனக்கு பலனாக இருந்தவர் இயேசு மட்டும்தான். அவர் என்ன பேசினாரோ என்னுடைய மரணப்படுக்கையில் தேவன் என்னோடு கூட பேசினது, ஆண்டவரே நான் சாக ஆயத்தம், ஆண்டவரே நான் இப்போது கூட நீர் உம்மோடு கூட வர ஆயத்தமாக இருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் ஒரே ஒரு ஆசை எனக்கு இருக்கு, உங்களை பார்க்காம நான் இங்கே இந்த பூமியிலிருந்து போகக்கூடாது ஆண்டவரே. பரலோகத்துக்கு வந்து தான் உண்மை பார்க்கணுன்னா இந்த பூமியில் எனக்கு சொல்லப்பட்ட வேத வார்த்தைகள் எங்கே போச்சு ஆண்டவரே. அழுது ஒரு நாள் ஷூ பண்ணும்போது அவரை என்னுடைய அறையில், என்னுடைய பெட்ரூமில் இரவு வேளையில் நான் சாக போகிற இன்னும் சில நிமிஷங்களில், இன்னும் சில மணி நேரங்களில், செத்து போக போகிறேன்ற ஒரு ஸ்டேஜில், அந்த அப்போலோ மருத்துவமனைக்கு போகிறதுக்கு முன்பதாக அன்றைக்கு ராத்திரியெல்லாம் அழுதுபோது தேவாதி தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன். ஃபியர் நாட், பயப்படாதே. அந்த தேவனுடைய வார்த்தையை நான் கேட்டபோது, அவருடைய வார்த்தை என்னுடைய காதுகளில் விழுந்தபோது என்னுடைய கண்ணை கூட திறக்க முடியாது. அழுது என்னுடைய கண்ணெல்லாம் வீங்கி இருந்தது. என்னால் அசையக்கூட முடியாது. என்னுடைய சரீரம் முழுதும் செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை. நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது என்னுடைய பெட்ரூம் ஃபுல்லாக பிரகாசமாக இருக்கிறது. ஒரு கை, ஒரு கரம், ஆணி பாய்ந்த அந்த கரம், மிக அழகான ஒரு டிசைனில், ரிஸ்டில் அவ்வளவு அழகான ஸ்டோனால் அலங்கரிக்கப்பட்ட அந்த கரம், அந்த கரத்திலிருந்து வந்த ஒரு வெளிச்சம் என்னுடைய அறை முழுவதும் வெளிச்சமாய் மாற்றிட்டு, இயேசுவே இது நீர்தான் ஆண்டவரே, நீரே ஆனால் என்னை சுகப்படுத்த உம்மால முடியும் ஆண்டவரே, நீங்கள் பேசுங்கன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, பயப்படாதே, நீ சாவதில்லை, உன்னுடைய ஜீவனை கொள்ளையாடின பொருளாய் கொடுத்தேன் என்று பேசினார். எப்பொழுதுமே எனக்கு ஒரு பழக்கம், என்னுடைய பைபிள் என் பக்கத்தில் தான் இருக்கும். அப்போது அந்த ராத்திரி வேளையில் நான் அந்த பைபிளை எடுத்து திறந்த உடனே அந்த வேத பகுதி 2 இடத்துல இருக்கு. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் அதை திறந்த உடனே அந்த வார்த்தைகளை நான் படித்தேன். ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே, என்னோடு கூட பேசுகிறவர் நீர் தான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஆண்டவரே, உண்மை பார்த்துட்டேன் ஆண்டவரே, இனி உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், என் ஊழியம் செய்வாயா, எனக்கு நீ ஊழியம் செய்வியா? செய்வாண்டவரே, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வாண்டவரே. ஆண்டவர் சொன்னார், சபையை குறித்து தேவன் பேசினார், இந்த ஏழை எளிய விதவைகளை பராமரிக்கிறதை குறித்து பேசினார், மருத்துவ சேவை செய்ய வேண்டும்னு தேவன் பேசினார். இவைகளெல்லாம்
நாங்கள் காலையில் பேசும்போது என் குடும்பத்தில் எல்லாரும் நினச்சாங்க இது வியாதினால ஏதோ பிரெயினை ஏதோ ஆயிட்டு இது வளர ஆரம்பிச்சிருச்சு, ஏதேதோ பேசுகிறா பாப்பா. என் குடும்பம் என்னை தேற்றிட்டு பரவாயில்ல பார்த்துக்கலாம், ஊழியெல்லாம் செய்யலான்னு தேவன் என்னை சுகமாக்கி 2009 ஆண்டு தேவாதி தேவனாகிய கர்த்தர் எல்ஷ்டாய் சபையை நடத்தும்படி கிருபை செய்தார். அவர் தான் கொடுத்தார் தரிசனம். இன்றைக்கு வரையும் இந்த ஊழியத்தை செய்கிற அபிஷேகத்தையும் பலனையும் அவரே கொடுத்திருக்கிறார். அருமையான ஒரு ஹோமை நடத்த கிருபை கொடுத்தார். எல்ரஃபா லைஃப் கேர் ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஹாஸ்பிட்டலை நடத்த கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த தரிசனங்கள் எல்லாம் தேவனுடையது. என்னுடைய விருப்பமோ வாஞ்சியோ அதில் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை நான் செத்து போயிருந்தா பிரயோஜனமற்ற பாத்திரமாய் நான் செத்து போயிருப்பேன். இன்றைக்கும் சகோதரனே சகோதரியே, நீங்க யாரா இருந்தாலும் உங்க சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் ஒருவேளை நீங்க வலிகளை வேதனைகளை கடந்து கொண்டிருக்கலாம். யாரோடு இருக்கிறோம்? தேவனை அறிந்திருக்கிறீங்களா? இயேசு யாருன்னு தெரியுமா? அவராலே மாற்ற முடியாத, அவராலே செய்ய முடியாத அதிசயம் ஒண்ணுமே இல்லை. அதை நான் என் வாழ்க்கையில ருசித்திருக்கிறேன், அதை அனுபவித்திருக்கிறேன். மணிப்பால் மருத்துவமனையில் என்னுடைய அவயவங்களிலிருந்து பல அவயவங்களை, லிவரை ஒரே கொஞ்சம் சின்னதாக விட்டுட்டு மொத்தமும் கட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த சர்ஜரி 12 to 18 hours சர்ஜரி, 18 மணி நேரம் சர்ஜரி. வெளியே நான் வருவேனா வரமாட்டேனா? என்னுடைய 2 சகோதரிகளும் என்னுடைய அண்ணியும் அந்த இடத்துல இருந்து ஜெபித்த நேரங்கள், அவங்க அழுது ஜெபிச்சுட்டு, எங்கள் அண்ணி இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு அவங்க வந்துட்டாங்களாம். என்னுடைய சகோதரிகள் 2 பேரும் அங்கே ஆப்ரேஷன் தேட்டர்கிட்ட வர முடியாமல், ரூம்லேயும் இருக்க முடியாமல், அங்கே வழியில் ஒரு இடத்துல உட்காந்து கதறி அழுதாங்களாம். ஐயோ, என்னுடைய சகோதரி உயிரோடு வரமாட்டாளோ என்கிற பயம். என்னுடைய சகோதரன் சாமியஸ் தாஸ் தன்னுடைய காரை எடுத்துக்கிட்டு டிரைவர்கிட்ட சொன்னார், எவ்வளோ தூரம் உன்னால் போக முடியுமோ போ, திரும்பி வரணும்னா என் சகோதரி உயிரோடு இருக்கிறாள்ன்ற அந்த வார்த்தையை கேட்டால் மட்டும்தான் நான் திரும்பி வருவேன். எத்தனை வலிகள், எத்தனை வேதனை, எத்தனை கண்ணீர் யாராலே மாற்ற முடியும்? தேவஜனமே, இயேசுவால மட்டும்தான் முடியும் எல்லாவற்றையும். என் வேதம் சொல்லுகிறத, உன்னுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன்னு ஆண்டவர் சொன்னாரே. துக்கம்னா என்னது? ஒருவேளை நம்ம விரும்புகிறது கிடைக்காததுனாலே அழுகிறமே, அதுவா துக்கம்? எது வேதனை? வாழ்க்கையில தேவன் ஒரு காரியத்தை ஒருவேளை அனுமதித்திடுறாருன்னு நம்ம நினைக்கிறோமா? இல்லை. பிசாசு நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாய் காரியங்களை அனுமதிக்கும் போது நம்முடைய பட்சத்தில் இருக்கிறவர் தேவன், நமக்காக உதவி செய்கிறவர் தேவன். நம்ம விழுந்து விடாதபடிக்கு தேவன் தான் என்னை சோதிக்கிறார், தேவன் தான் என்னை மறந்து போனார், தேவன் தான் என்னை கைவிட்டார்னு நம்ம சொல்றதுனால தான் பிசாசு ஜெயிச்சிடுறான். நம்முடைய தேவனுடைய கிருபையை நான் இழந்து போகிறோம். என்னுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலுமே, வலியில, வேதனையில, அவமானத்துல, நிந்தையில கூட ஒரு நாள் கூட தேவன் எனக்கு விரோதமாய் காரியத்தை செய்திருக்கிறார்னு நான் பேசினதே இல்லை. என் வாழ்நாள் முழுதும் பேசவே மாட்டேன். ஏசு ரொம்ப நல்லவர். என்னுடைய வாழ்க்கையில அவர் எல்லா பகுதியிலும் இந்த நிமிஷம் வரைக்கும் நல்லவராகவே இருந்திருக்கிறார். நிறைய பேர் என்ன கேட்பாங்க, நீங்க எப்படி ஊழியத்துக்கு வந்தீங்க? ஊழியம் எப்படி செய்றீங்க? பெண்கள் சர்ச் நடத்தலாமா? பெண்கள் இப்படித்தானே இருக்கணும்? நிறைய என்கிட்ட கேட்பாங்க. ஒருவேளை இன்றைக்கு உலகம் எப்படி இருக்கிறது? தேவஜனமே, நம்ம எப்படி இருக்கக்கூடாது? பாரம்பரியங்களை பின்பற்றி கிறிஸ்துவனுடைய கிருபையை இழக்கிற ஆட்களாய் இருந்துடக்கூடாது. என்னுடைய வியாதியின் படிக்கல நிறைய காரியங்களை நான் கற்றுக்கொண்டேன். அவரோடு கூட பேசுகிற அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அவர் சொல்லாம எதையுமே செய்ய மாட்டேன். அவர் சொல்லிட்டா யார் தடுத்தாலுமே அதை செய்யாமல் இருக்க மாட்டேன். ஒருவேளை உலகம் இன்னைக்கு கேட்கும், என்ன நிறைய பேர் கேட்பாங்க, என்னுடைய குடும்பம், என்னுடைய அப்பா அம்மா அவங்கள குறித்து சொல்லணும்னா, என்னுடைய அப்பா கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவர்.
அம்மா தேவனை அறிந்த ஒரு குடும்பத்தில் பிறந்தவங்க. அருமையான ஒரு பெற்றோர், அருமையான ஒரு பெற்றோர். அவங்க மாத்திரம் இல்லைன்னா என்னுடைய குழந்தை என்னால் வளர்த்திருக்கவே முடியாது. அவங்களுடைய பங்கு பிரதானமானது. அவங்களுக்கு தெரிந்ததெல்லாம் அன்பு மட்டும்தான். அவங்களுடைய அன்பு, என்னுடைய பெற்றோருடைய அன்பு, என்னுடைய குடும்பத்தின் அன்பு என்னை அவ்வளவாய் தாங்கிற்று. அவங்க ஒருவேளை எங்கள் அப்பா பாஸ்டர் கிடையாது, என்னுடைய வழியில் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் அப்படி எங்களை வழிகாட்ட யாருமே இல்லை. ஒரே வழி இயேசு தான். அவர் காட்டின வழிதான் எனக்கு சுகத்தை கொடுத்தது. நிறைய பேர் கேள்விகள் எல்லாம் கேட்பாங்க. ஏன் முக்காடு போட மாட்டேன்றீங்க, ஏன் நீங்கள் பிரசங்கம் பண்ணுறீங்க, முக்காடு போடாமல் பிரசங்கம் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்பாங்க. அந்த வலி உணர்ந்தவருக்கு மட்டும்தான் தெரியும். நான் கேன்சர்னாலே பாதிக்கப்பட்ட போது என்னுடைய தலையில் இருந்த முடியெல்லாம் கொட்டி போச்சு. எல்லாரையும் போல முக்காடு போட்டு, எல்லாரையும் போல பாரம்பரியங்களை பின்பற்றி அப்படித்தான் தேவனை தெரிந்து தொழுது கொண்டு பைபிள் மனப்பாடம் பண்ணணும், வசனங்கள் படிக்கணும், சர்ச்சுக்கு வரணும், காணிக்கை கொடுக்கணும். இப்படி இருந்த ஒரு நபர் தான் இயேசுவை சந்திக்கிற வரைக்கும். அந்த முடியெல்லாம் இல்லாத போது என் பிள்ளை பயந்துருவானோ, அது ஒரு அருவருக்கத்தக்க ரூபம். அது ரொம்ப ப்ளசன்டபுளாக இருக்காது. எனக்கே என்னை பிடிக்காது. கண்களில், புருவத்தில், தலையில் இருந்த எல்லா முடியும் விழுந்துட்டு உடலெல்லாம் கருத்து போய் ஒரு கேன்சர் முற்றின நிலையில் இருக்கிற பேஷண்ட் எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களால வெளியே வரவே முடியாது. அப்போ எனக்கு மருத்துவர்கள் கொடுத்ததான ஒரு ஆலோசனை, நீங்கள் தலையில் ஸ்கார்ஃப் கட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் என்ன கேள்வி கேட்குறாங்க, எதுக்கு நீங்கள் முக்காடு போடுறதில்ல, ஏன் முக்காடு போடுறதில்ல? உள்ள வலி, அவ்வளோ வேதனை. என்னுடைய தேவனாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள்னு உலகத்துக்கு தெரியணும். தலையில் முடியே வளராது அப்படின்னு சொன்னவங்க மத்தியில் தேவன் எனக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாருன்னு எல்லாருக்கும் புரியணும். என்னை சாட்சியை வைத்திருக்கிறாருன்னு தெரியணும். பாரம்பரியங்களை உடைத்தவர் இயேசு. இயேசு அவங்க சொல்லும்போது ஸ்கார்ஃப் கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த கேன்சர் மருத்துவமனையில் பாதி பேர் தலையில் அந்த ஸ்கார்ஃப் கட்டி கொண்டு போகிறதை நான் பார்த்தேன். அது வரைக்கும் சர்ச்சில் இருக்கிற பெண்கள் அப்படி ஸ்கார்ஃப் கட்டி கொண்டு அப்படி முக்காடு போட்டுக்கொண்டு பார்த்த எனக்கு இந்த பார்வை, அப்படியே அந்த பார்வையில் உடைந்தேன். ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, இது ஒரு சாபம் ஆண்டவரே, இப்படி தலையில் இப்படி முக்காடு போட்டுக்கொண்டு முகத்தை மறைத்து கொண்டு, ஆண்டவர் இது என்ன சாபம் ஆண்டவரே? அப்போதான் வேதத்தை படிக்க ஆரம்பித்தேன். தேவன் என்னோடு கூட பேசினார். யாருக்கு முக்காடு? உன்னுடைய முக்காட்டை நீக்கின மணவாளன் நான். நீ எதுக்கு முக்காடு போடணும்? மணவாளனை சந்திக்கிற வரைக்கும் தான் முக்காடு. என் மணவாளனை, என்னை படைத்தவரை, என்னை சுகமாக்கின இயேசுவை, என்னுடைய ரூபத்தை மாற்றினவரை, என்னை மறுரூபப்படுத்தினவரை சந்தித்தவள் நான். நான் என் முகத்தை மூடிக்கொள்ளணும். வேதமும் அப்படித்தானே சொல்லுகிறது. அந்த நாளிலே முக்காடு நீக்கப்பட்டதுன்னு எழுதப்பட்டிருக்கிறத இயேசு பிரத்யட்சமாய் பேசினபடினால நான் சொன்னேன், எதுக்கு இந்த ஸ்கார்ஃப்? எதுக்கு? கேன்சரில் இருந்த வரைக்கும், உலகத்துக்கு முன்பதாக ஒரு கேன்சர் பேஷண்டாய் இருந்ததன் அடையாளம் அந்த முக்காடு. என்னை தேவன் விடுவித்த நாளில், என்னை சுகமாக்கின நாளில், என்னுடைய தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை இந்த உலகத்துக்கு சொல்ல அந்த முக்காடு எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையில்லை. என் வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு குறிப்பிட்ட சபைக்கு அதை எழுதியிருக்கலாம். என் வேதம் முழுதும் என்ன சொல்லுகிறது? ஒரு நபர் தேவனை சந்திக்கிற வரைக்கும் அந்த முக்காடு இருந்ததா, அந்த முக்காடு நீங்கிட்டுன்னு எழுதியிருக்கிறத என் வாழ்க்கையை பாரம்பரியங்கள் கட்டி வைத்திருந்த போது அதை மாற்றினவர் இயேசு. ஒருவேளை எங்களுடைய அப்பா பாஸ்டர் இல்லாததுனால
எந்த டினாமினேஷனுக்குள்ளேயும் நான் இல்லாததுனால கிறிஸ்துவுக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறதுனால உலகத்திலிருந்து வெளியே இருக்கிறதை போல மற்றவங்களுக்கு தோணுது. ஒருவேளை நான் நடந்து போன பாதையில் யாரால நடக்க முடியும்? என்னோடு இயேசுவால மட்டும்தான். அவர் நடந்த வழியில நானும் நடக்கும்படி என்னை நடத்தினவர் இயேசு. அதனால என்ன இழந்து போனேன்? ஒருவேளை மனிதர்கள் பேசலாம், யார் பேசுறதில்லை இப்போ? சகோதரனே, சகோதரியே, வாலிப பிள்ளைகளை, ஒருவேளை வயதான பெற்றோர் கூட, ஐயோ நான் இவ்வளவு பக்தி வைராக்கியமா நான் வாழ்ந்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு பாரம்பரிய பிடித்து கொண்டே இருக்கிறீங்களா? அதை முதல்ல விடுங்க, இயேசுவை பிடிங்க. நான் கற்றுக்கொண்டதை உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை நான் சாட்சியை சொல்கிறேன். ஒருவேளை உலகத்துக்கு பயந்துட்டீங்கன்னா, ஐயோ உலகம் இப்படி பேசிருமே, உலகம் இப்படி சொல்லிடுவேன், உலகத்துக்கு பயந்துட்டீங்கன்னா, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும்னு எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான்னு எழுதியிருக்கேன். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவள் நான். சகலவற்றிலும் தேவன் ஆசீர்வதித்தார். சுகத்தை கொடுத்தார் தேவன், பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். 20 ஆண்டு காலங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எங்கேயாவது நான் அழுவனா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிந்த எல்லாருக்குமே தெரியும். தேவ சமூகத்தில் சாட்சி சொல்லும் போது மாத்திரம் உடைந்து போகிறேன். பெரும்பாலும் எனக்கு ஒரே நம்பிக்கை, என் தேவன் என்னோடு இருக்கிறார். நான் பயப்படவும் மாட்டேன், கலங்கவும் மாட்டேன். அவ்வளவு பெரிய வியாதின்னு எல்லா மருத்துவர்களும் இன்றைக்கும் என்னோடு கூட அந்த என்னை வியாதியின் படுக்கையில் பார்த்த மருத்துவர்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கும் என்னோடு கூட அந்த வியாதியில் நான் இருந்தபோது இருந்த என் குடும்பம் இருக்கிறது. சின்ன குழந்தையாய் இருந்த என் பிள்ளை 20 ஆண்டு காலங்கள் தேவனுடைய கரத்திலிருந்து வளர்ந்தவனாய் என்னோடு கூட இருக்கிறான். என்னை சுற்றிலும் இருக்கிற என்னுடைய நண்பர்கள், என்னை தெரிந்தவர்கள், சபை மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்களே. நான் செத்து போக வேண்டிய ஆள் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேனே. மருத்துவ உலகம் சொல்லிச்சே, பல பெரிய பெரிய மருத்துவர்களெல்லாம் சொன்னாங்களே, இவங்க பிழைக்க வாய்ப்பே இல்லைன்னு. நீ பிழைப்பாயின்னு சொன்னது இயேசு மட்டும்தான். அவர் சொன்னா நடக்கும். இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கவர்களா நமக்காக எழுதப்பட்டது. ஒருவேளை என்னுடைய குடும்பத்தின் சாபமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? பாரம்பரியமாய் வழி வழியாய் குடும்பங்களில் இருக்கிற சாபம்னு நினைக்கிறீங்களா? என்ன கூட கேன்சர் இன்ஸ்டியூட்டில் அவங்க கேட்ட முதல் கேள்வி, உங்கள் வீட்டில் யாருக்காவது கேன்சர் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, ஆமாம், என்னுடைய கணவருடைய அம்மாவுக்கு கேன்சர் இருந்தது. கேன்சர் இருந்து தான் அவங்க இறந்து போனாங்க. கேன்சர் வந்தது, என்னுடைய பாட்டி இறந்து போனாங்க. கேன்சர் வந்தது, நான் உயிரோடு இருக்கேன். என்ன காரணம் தெரியுமா? என்னுடைய பாட்டிக்கு இயேசுவை தெரியாது, அவங்க இயேசுவை நம்பலை. எனக்கு இயேசுவை தெரியும், நான் இயேசுவை நம்பினதுனால அந்த கேன்சர் தோற்று போனது, இயேசு வெற்றி சிறந்தார். எங்கே தோற்று கொண்டு இருக்கிறோம்? ஒருவேளை உலகம் சொல்கிறது போல அப்பாவுக்கு இருக்கு உனக்கு வரோடு சொன்னால் அப்படியே நம்புறீங்களா? வராது தேவஜனமே. இயேசுவை நீங்கள் விசுவாசிச்சா, அவர் சொன்னார்ல, வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன். பவுல் எழுதும்போது சொல்கிறாரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறாரு, அவருடைய தழும்புகளாலே குணமானீர்கள். வியாதிகள் நம்மை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் அதை நம்ப மறுக்கிறதுனால தான் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த ஒரே வாய்ப்பு, அல்லது என்னுடைய தேவன் எவ்வளவு நல்லவர்ன்றதுக்கு ஒரே ஒரு இடம் எங்கன்னா, இந்த கேன்சர் வியாதியில் நான் உண்மையாகவே பரிபூர்ணமாய் நான் சுகம் அடைவேன் என்று சொல்லி எனக்குள்ளாய் விசுவாசத்தை வைத்த தேவனுடைய அபிஷேகம் மிகப்பெரியது. அவர் மாத்திரம், இந்த விசுவாசம் என்பது கனியிலையும் இருக்குது, வரத்துலேயும் இருக்குது. ரெண்டையும் என் மீது வைத்த தேவனுடைய கிருபை மகா பெரியது. எதுக்கு என்னை காப்பாற்றினார்? நான் இன்னொரு சாட்சியில் கூட சொல்லியிருக்கேன். என்னுடைய அம்மா சொல்லும்போது, பலவீனமாக இருந்த அவங்க 13 வயதில் திருமணமாகி 7 பிள்ளைகளை அடுத்தடுத்த ஆண்டுகளில் பெற்றெடுத்தபடினால 7வது பிள்ளை என்னை பெற்றெடுக்க முடியாத பலவீனத்தில் அவங்க இருக்கும்போது, நானா அவங்களா அப்படின்னு மருத்துவர்கள் கேட்கும்போது, தேவன் என்னையும் காப்பாற்றினார், என்னுடைய அம்மாவையும் காப்பாற்றினார். காரணம் என்ன தெரியுமா? அழைப்பு. என்னுடைய பிள்ளை ஒருவேளை இந்த உலகம் எவ்வளவு எதிர்த்தாலும், எத்தனை பலவீனம் வந்தாலும், எத்தனை வியாதி வந்தாலும் எனக்கு ஊழியம் செய்வாள் என்று சொல்லி தேவன் என் மீது வைத்த தரிசனம்,
அதை நிறைவேற்றுகிறது அவருடைய பொறுப்பு. அவர் நிறைவேற்றுவார். எந்த காரணத்துக்காக நம்மளை தேவன் தெரிந்து கொள்கிறாரோ, நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு வர தோல்விகளை பெருசாக பேசுகிறோம், நமக்கு வர வியாதியை பெருசாக பேசுகிறோம், நமக்கு வருகிற பிரச்சனைகளை பெருசாக பேசுகிறோம். நம்மோடு இருக்கிற தேவனை நம்ம தெரிந்து கொள்றதே இல்லை, விசுவாசிக்கிறதே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகச்சாதாரணமான ஒரு வாலிப பிள்ளையாக இருந்த நாட்களில் எனக்கு கேன்சர் வந்தது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ இந்த வயதில் இது கடக்கக்கூடாத ஒரு பாரம். வேதம் சொல்லுகிறது, இளம் வயதில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அந்த இளம் வயதில் அந்த நுகத்தை சுமக்கும்படி தேவனின் மீது வைத்த கிருபைகள் மகா பெரியது. என்னுடைய தேவன் சிலுவையில் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார்னு எழுதியிருக்கிறத, அதை எனக்காக சுமந்த சிலுவைன்னு நான் என்னைக்கு விசுவாசிச்சேனோ, என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய வியாதி, என்னுடைய பலவீனம், என்னுடைய தேவைகள், என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் சுமந்துட்டார்னு விசுவாசிச்சனால இன்னைக்கு நான் பிழைத்திருக்கிறேன். விசுவாசிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? ஒருவேளை இதில் அவ்வளவுதான், செத்து போக வேண்டிய நிலைமை தான் அப்படின்னு நீங்களே நம்புறீங்களா? ஏன் வாழ்வோன்ற நம்பிக்கை இல்லாமல் போகிறது? இயேசு இருக்கிறார் என்கிற நம்பிக்கை இல்லாததுனால தான், அவர் உயிருள்ள தேவன்னு நம்ப முடியாததுனால தான் இந்த வேத வார்த்தைகளை சும்மா எல்லாரும் பார்க்கறது போல, கேட்கறது போல நாமளும் கேட்கறதுனால தான் இந்த வார்த்தைகளில் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் எனக்குள்ளாக வந்தது. கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன், கிறிஸ்து இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். கிறிஸ்துவை உடையவள் தான் ஜீவனை பெற்றுக்கொண்டேன். அதற்கு என்ன பெரிய காரியம்? நான் பெரிய ஆளா, பெரிய பரிசுத்தவானா அப்படின்னா, நான் பரிசுத்தவான் அல்ல, கிறிஸ்து என்னை பரிசுத்தமாக்கிறார். பெரிய நீதிமானா நான்? என்னை தேவன் குணமாக்க அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணேன், இப்படியெல்லாம் இருந்தேன், அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை தேவச்சனமே. அவரை நம்பினேன், அவர் என்னை கைவிடவே இல்லை, அவர் என்னை நீதிமானாக்கினவர். குறைவுள்ள மனுஷி நான், குறைகளை கிறிஸ்து இயேசுவின் மகிமையினால நிறைவாக்கப்பட்டவள். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், எங்கள் குடும்பம் ஒன்றும் ஊழியக்கார குடும்பம் இல்லை, இந்த அழைப்பு எந்த போதகரோ அல்லது மற்றவர்களோ என்னை கூப்பிட்டு இந்த அழைப்பையும் தரிசனத்தையும் எனக்கு கொடுக்கவும் இல்லை. அது அனாதி தேவனுடைய தீர்மானம், திட்டத்தில் இந்த உலகம் உருவாகிறதுக்கு முன்பதாகவே, இந்த பூமி உருவாகிறதுக்கு முன்பதாகவே என்னை குறித்தும் உங்களை குறித்தும் திட்டங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கு. முதல்ல அதை நம்புங்க, அவைகள் ஆசீர்வாதமானவைகள். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் சொல்கிறேன், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அது வரைக்கும் புரியாத வேத வார்த்தைகள், மரணப்படுக்கையில் இருந்து இந்த வேதத்தை படித்தவள். நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்படி இவ்வளோ ஃபெய்த் உங்களுக்கு? நான் சாக போகிறேன், நான் வாழ போகிறேன்னு ஒரு சேலஞ்ச் பிசாசு வைக்கும்போது தேவன் சொன்னார், நீ பிழைத்திருப்ப, நீ சாக மாட்ட, நீ எனக்கு ஊழியம் செய்யணும். பரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட அழைப்பு இது. ஒருவேளை மனிதர்கள் எவ்வளோ பேசினாலும், உலகம் எவ்வளோ பேசினாலும், சரீரம் எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும், அந்த ஊழியம் நிற்கும் போது தேவனுடைய பலத்தை இன்றைக்கும் நான் உணர்கிறேன். ஒருவேளை தேவைகள் நடுவில் ஒருவேளை நீங்கள் இருக்கிறீங்களா? இந்த தேவைகள் எல்லாம் யார் சந்திப்பாங்கன்ற கேள்விகள் இருக்கிறதா? இயேசு ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவன் இல்லை. அதற்கு நான் தான் சாட்சி. என் பிள்ளையை குறித்து சொல்லும்போது, அவனுக்கு படிக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அவனுடைய அந்த ஃபவுண்டேஷன் எஜுகேஷனில் அவன் குழந்தையாக இருந்தான். ஸ்கூலுக்கு அவனை சேர்க்க முடியாது. ஸ்கூலில் போய் சேர்த்தாச்சு, அவன் என்ன படிக்கிறான்னு பார்க்க முடியாது. அவனுக்கு எழுதவோ படிக்கவோ தெரியாது. ப்ரீ லெவல் வரையும் வந்துட்டான், அடுத்து 9th வரையும் வந்துட்டான். 10th அந்த ஸ்கூலில் இருந்து கூப்பிட்டு சொன்னாங்க, உங்கள் பையன் பாஸ் ஆக முடியாது, இதுவரையும் ஆல் பாஸ், இதுக்கப்புறம் பாஸ் ஆக மாட்டான், அவ்வளோதான், நீங்கள் டிசி வாங்கிட்டு போயிடணும்னு சொன்னாங்க. 2019 கடைசியில் நான் சொன்னேன், இல்லை என் பிள்ளை இங்கே தான் படிப்பான், 10th அவன் ஃபெயில் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லி டிசியை வாங்கிட்டு போங்கன்னு சொல்லும்போது ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த ஸ்கூலில் நின்று, சோமன் ஆண்டவரே என்னை சுகமாக்கினீர். ஒருவேளை அவன் படிக்க மாட்டான், எனக்கு தெரியும், அவனுடைய பேரே அவனுக்கு எழுத தெரியாது,
அவனுக்கு ஒரு சப்ஜெக்டில் அந்த சப்ஜெக்ட் நேமை கூட அவனுக்கு எழுத தெரியாது, என்ன சப்ஜெக்ட் எக்ஸாம்னு கூட அவனுக்கு எழுத தெரியாது. ஆனால் நான் ஜெபம் ஆண்டவரே, எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் நீர் தான். என்னுடைய பையன் 10th +2 முடித்து இங்கேருந்து பாஸ் அவுட் ஆகி தான் வெளியே வரணும் ஆண்டவரே, நீங்கள் என்னோடு இருக்கிறீங்க. ஒரு மிஸ் என்னை பார்த்து கேட்டாங்க, உங்களுக்கு ஊழியெல்லாம் செய்ய தெரியுது, உங்கள் பிள்ளையை படிக்க வைக்க தெரியாதா? கேட்கும்போது சொன்ன, ஊழியம் தேவன் கொடுத்தது. அவங்கக்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், என்னை அழைத்த தேவர் என் பிள்ளையுடைய படிப்பில் அற்புதம் செய்வார். அடுத்து நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம். அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு கொண்டு தான் இருந்தான், ஸ்கூல் தான் இயங்கலை, கொரோனாவால் ஸ்கூலை மூடிட்டாங்க. அடுத்து அவன் படிக்கலை, அவன் எழுதலை, அவன் 10th +2 வரைக்கும் அவனை பாஸாக வைத்தார் தேவன். இதில் என்ன பெருமைன்னு நினைக்கிறீங்களா? எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர். அவனு காலேஜில் அவன் படித்தது அக்கௌண்ட்ஸ் படித்தான். ஆனால் என்னோட தேவன் பேசினார். இவன் கேட்டுகிட்டே இருந்தான், என்னமா படிக்கணும், இவனை +2ல் சயின்ஸ் படிக்க வைக்காமல் போயிட்டோமே, மெடிக்கலி ஏதாவது இவனை சேர்த்துருக்கலாமே, அவனுக்கு படிக்கவே தெரியாது. ஆனால் இன்றைக்கு அவன் பிஎஸ்சி சைக்காலஜி படிக்கிறான். எல்லோரும் கேட்குறாங்க, அவன் சயின்ஸாக படித்தான், அவன் சயின்ஸும் படிக்கலை, அக்கௌண்ட்ஸும் படிக்கலை, அவனுக்கு படிக்கலாம் தெரியாது, சைக்காலஜி சீட்டு கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்தார். எப்படி படிக்க போகிறான்? அந்த காலேஜில் அவனுக்கு அட்மிஷன் கொடுக்குறேன்னு சொன்னேன். அந்த ப்ரொஃபஸர்கிட்ட நான் சொன்னேன், என் பையன் படிக்க மாட்டான், அவன் படிப்பான், பாஸ் ஆகிடுவான்ற நம்பிக்கையில் அவனுக்கு கொடுக்க வேண்டாம், இவன் கொரோனா பாஸ், இவன் இந்த மதிப்பெண் எல்லாம் அவன் எழுதி வாங்கினதில்லை எல்லாம் சொல்லும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். இப்போது அவன் 3rd இயர் வந்துட்டான். 1st இயரில் 2nd இயரில் எல்லாம் above 80% வாங்கி பாஸ் ஆகியிருக்கிறான். என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அறிவே இல்லாத, ஒன்றுமே தெரியாத என் பிள்ளைய அந்த சின்னஞ்சிறு வயதில் கையை பிடிச்சி எழுத வைக்கலை. ஒருவேளை என் வீட்டில் அநேக பிள்ளைகளுக்கு நான் தான் சொல்லி கொடுப்பேன். ஆனால் என் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, மரணப்படுக்கை, எனக்கான எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் இயேசு. விசுவாசிக்கிறீங்களா? நம்ப முடியலையா? என்னை உங்களுக்கு முன்பாய் தேவன் சாட்சியை வைத்திருக்கிறார். அவனை படிக்கிற ஞானத்தை கொடுத்து இன்னைக்கு எத்தனையோ மனுஷர்கள் முன்பாக எங்களை சாட்சியை வைத்திருக்கிறாரு. அவன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னை கேட்டான், அம்மா நீங்கள் செத்துருவீங்களாம்மா, எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் செத்துடுவீங்களான்னு கேட்டான். அவன்கிட்ட நான் எப்போதுமே சொல்லுவேன், சாக மாட்டேன்ச்சோ. அம்மா சாக மாட்டேன், நீயும் நானும் சேர்ந்து ஊழியம் செய்வோன்னு பல வேளைகளில் பிள்ளைக்கு புரியுதோ புரியலையோ சொல்லிக்கொண்டே இருப்பேன். இயேசுவை மட்டும் நம்பு, இயேசுவை மட்டும் விசுவாசின்னு சொல்லிக்கொண்டே இருப்பேன். இன்னைக்கு அவன் என்னோடு கூட இணைந்து ஊழியம் செய்யும்படி தேவன் வைத்திருக்கிறார. இந்த அழைப்பு எங்கேருந்து வந்தது? திரும்பவும் சொல்கிறேன், மிகச் சாதாரணமான ஒரு குடும்பத்தில் ஊழியக்காரர்கள் இல்லை. இதற்கு முன்பாக இப்போ தான் எங்கள் வீட்டில் என்னுடைய பிரதர்ஸ், நாங்கள் 7 பேர், 4 சகோதரர்கள், மூத்த சகோதரன் உயிரோடு இல்லை. அடுத்த 3 சகோதரர்களும் ஊழியக்காரர்கள். கர்த்தர் என்னையும் ஊழியத்தில் தெரிந்து கொண்டார். ஒரு அக்கா மெடிக்கல் ஃபீல்டில் இருக்காங்க, சிஸ்டர் தங்கம். அவங்க தான் பிரதானமாய் பல வேளைகளில் எங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனைகளை கொடுத்து நடத்தினாங்க. தேவனுடைய சித்தத்தின்படி இன்றைக்கு உங்கள் முன்னாடி நிற்கிறேன். என்னுடைய பெரிய அக்காவை சொல்லணும்னு சொன்னால், பல வேளைகளில் நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இந்த கீமோதெரபி கொடுக்கும்போதெல்லாம் அழுதுட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், தேவன் நம்மோடு கூட இருந்தா, ஒருவேளை எதிராய் பேசினவர்கள் அநேகர் இருக்கலாம், எதிராய் காரியங்களை செய்தவர்கள் அநேகம் இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம். யார் விரோதமாய் பேசினாலும், ஒருவேளை சரீரம் முழுவதும் செத்து போன நிலையில் நீங்கள் இருந்தாலும், குடும்பமே அழிந்து போகிற சூழ்நிலையில் இருந்தாலும் பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. தேவன் பெரியவர், என்னை ஆசீர்வதித்தவர். நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன்னு தைரியமாக என்னால் சொல்ல முடியும். அநேக டாக்டர்ஸ் எல்லாம் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அந்த கீமோதெரபி தொடர்ந்து கொடுத்ததுனால நரம்புகள் எல்லாம் செயலிழந்து போச்சு. த்ரோட்டில் நிறைய அந்த வெண்டிலேட்டரில் இருந்ததுனால, அந்த வெண்டிலேஷன் பீரியடில் பெரிய பைப்பெல்லாம் உள்ளே போட்டதுனால பேசவே மாட்டீங்க, உங்களால் பேசவே முடியாது, நடக்கவே முடியாது, நீங்கள் படுத்த படுக்கையாக தான் இருப்பீங்கன்னு ஆஃப்டர் சர்ஜரி மருத்துவர்கள் சொன்னாங்க.
ஆனால் இன்னைக்கு பேசிக்கொண்டே இருக்கிறேன். இன்னைக்கு பேசிக்கொண்டே இருக்கிறேன். கிறிஸ்து தான் தேவன். அவர் உயிருள்ளவர், அவர் நல்லவர், அவர் அன்பு நிறைந்தவர், அவர் மன்னிக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், கூடவே இருக்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஏன் தெரியுமா? என்னை ஆசீர்வதித்தவர், என்னை சுகமாக்கினவர், என்னோடு கூடவே இருக்கிறவர், என்னை விட்டு விலகாத தேவன் உங்களோடும் அவர் தான் இருக்கிறார். உங்களால் நம்ப முடியாத சூழ்நிலைகளாக இருக்கலாம். நம்பி மட்டும் பாருங்களேன், சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. என்னுடைய வியாதியின் படுக்கையில் அந்த வியாதியை குறித்து என் மைண்டில் ஒரு நாள் கூட ஐயோ இந்த கேன்சர் வியாதி மிகப்பெரிய வியாதின்னு நான் நினச்சதே இல்லை. என் தேவன் மிகப்பெரியவர்னு சொல்லிக்கொண்டே இருந்தேன். உங்கள் முன்னாடி சுகத்தோடு இருக்கிறேன். எதை பெரிதாக நினைக்கிறோம் தேவ ஜனமே? ஒருவேளை உங்கள் குடும்பம் கூட எதிராக இருக்கலாம். தேவன் உங்கள் பட்சத்தில் தான் இருக்கிறான். என்னுடைய வாழ்க்கையில் முற்றிலுமாய் 100% என்னோடு கூடவே இருந்தவர் இயேசுதான். இப்பொழுதும் இருக்கிறவர் அவர் தான். என் வாழ்நாள் முழுதும் இருக்க போகிறவரும் அவர் தான். அவரை நம்பி இருக்கிறேன். வெட்கப்பட்டு போகவே இல்லை, போக மாட்டேன்னு விசுவாசிக்கிறேன். அந்த கீமோ கொடுத்ததுனால நரம்புகள் எல்லாம் செயலிழந்து போச்சு. நான் நிற்க முடியாது. என்னால் நின்னா பேலன்ஸே இருக்காது. கண்ணை மூடினா பேலன்ஸ் இருக்காது. அப்படியே சாஞ்சிருவேன். அந்த நிலையில் நடக்க முடியாமல், நிற்க முடியாமல், பேச முடியாமல் இருக்க வேண்டிய என்னை நடக்கும்படி, பேசும்படி, செயல்படும்படி இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய பலவீனத்தில் பலனாக இருக்கிறவர் கிறிஸ்து மட்டும்தான். என்னை பலப்படுத்தினவரும் அவர் மட்டும்தான். எனக்குள்ளாக இருக்கிற சந்தோஷம், ஒருவேளை சிஸ்டர் இவ்வளோ உடஞ்சி அழறாங்களே நீங்கள் நினைக்கலாம். இந்த அழுகையெல்லாம் என் தேவன் எனக்கு செய்ததை நினைத்து பார்க்கும்போது அந்த அழுகை கூட ஜெபமாய் தான் இருக்கிறது. அவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். என் இருதயத்தின் அடியாழத்திலிருந்து என் தகப்பனை நான் உயர்த்துகிறேன். அவரை போல ஒரு தேவன் இல்லை. அவரை தெய்வமாய் கொண்ட நம்ம எல்லாம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் மனுஷர்களை நம்பி விழுந்து போகாதீங்க. ஒருவேளை பயந்து போய் உடைந்து போய் நான் வாழ முடியாதுன்னு நீங்களே தீர்மானம் பண்ணாதீங்க. அல்லது மருத்துவர்கள் கொடுக்குற ரிப்போர்ட்டை பார்த்துட்டு ஐயோ கேன்சர்னாலே மரணம் தான்னு தீர்மானிக்காதீங்க. 2004 மரணம்னு எழுதி இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த கேன்சர் இன்ஸ்டியூட்டில் அந்த என்னுடைய ஃபைலை கட் பண்ணி அப்படி இன்ட்டு மார்க் போட்டு நான் அட்டெண்டர்னு நினச்சி என்னுடைய அந்த ரிப்போர்ட்டை கையில் கொடுத்து, இதுக்கு மேலே இவங்க வாழ வழியே இல்லை, கொஞ்சம் சந்தோஷமாக வச்சுக்கோங்க, எங்கேயாவது வெளியெல்லாம் போனால் கூட்டிகிட்டு போங்க, அவங்க விரும்புகிறதெல்லாம் வாங்கி கொடுங்க, இந்தாங்க ஃபைல்னு கையில் கொடுக்கும்போது என்னுடைய அந்த நிமிஷம் அவரை பார்த்து நான் சிரித்தேன். இந்த டாக்டர் கேட்டார், எதுக்கு சிரிக்கிறீங்க? இவ்வளோ ஒரு துக்கமான ஒரு காரியத்தை சொல்கிறேன், நீங்கள் ஏன் சிரிக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் தான் பேஷண்ட், நான் அட்டெண்டரில். அவர் சீட்லேருந்து எழுந்துட்டார் அந்த டாக்டர். ஐம் சாரின்னு சொன்னார். நீங்கள் ஏன் டாக்டர் சாரி சொல்கிறீங்க? நான் உயிரோடு தான் இருப்பேன், நான் செத்துடுவேன்னு சொல்கிற ரைட்ஸ் எந்த மனுஷனுக்கும் கிடையாது. என்னுடைய ஜீவன் தேவனுடைய கருத்தில் இருக்குது. அதை நான் முற்றிலுமாய் விசுவாசிக்கிறேன். அன்னைக்கு கேன்சர் மருத்துவமனையில் என்னை செத்துடுவேன்னு 2004 சொன்னாங்க. என் தேவன் சொன்னார், நீ சாவதில்லை, உன் ஜீவனை கொள்ளையாடின பொருளாய் தந்தேன், நீ எனக்கு ஊழியம் செய்வாயின்னு சொன்னார். அவர் சொன்னது தான் நடந்திருக்கு, அவர் சொன்னது தான் நடக்கும். எனக்கு மட்டும் இல்லை, இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் இயேசு என்கிற நாமத்தில் இருக்கிற வல்லமையை விசுவாசிங்க. இயேசு என்கிற தேவனுக்குள்ளாக இருக்கிற அன்பை ருசித்து பாருங்க. இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளிலே ஜீவன் உண்டு என்பதை நம்புங்க. உலகத்தை பார்த்து, வியாதியை பார்த்து, தேவைகளை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து, குறைவுகளை பார்த்து பயப்படாதிருங்க. தேவன் நம்மோடு தான் இருக்கிறார். எனக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். என்னுடைய பிள்ளைக்கு, குடும்பத்துக்கு, சபைக்கு, உறவுகளுக்கு, சகோதர சகோதரர்களுக்கு, இதை பார்க்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு நல்லவராகவே இருக்கிறார். அவர் நேற்றும் வியாதியின் படுக்கையில் இருந்த அந்த நாட்கள், இன்றும் சந்தோஷமாக இருக்கிற இந்த நாட்கள், அவர் நேற்றும் இன்றும் என்றும்
வாழ்நாள் முழுவதும் அவர் நல்லவர், அவர் நல்லவர். அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லைன்னு சொன்னார். அவர் இதுவரைக்கும் என்னை விடவும் இல்லை, கைவிடவும் இல்லை. அவர் பட்சபாதம் பண்ணுகிற தேவன் இல்லை. எனக்கு செய்தவர் உங்களுக்கு செய்யாதிருப்பாரா? ஒரே நிமிஷம் நினச்சி பாருங்க. அவர் செய்வார்னு நம்புங்க. அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். God bless. God bless.